பார்க்க காமெடியா இருக்கா? இல்ல, நல்லாதான் இருக்கு. நிஜமா சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன். சீக்கிரமா, லேட் ஆகிறதுக்குள்ள கிளம்பு. ஓகே, பாய் பா, நான் போயிட்டு வரேன். ம் ம் நிஷிமுரா. ஓ, குட் மார்னிங். குட். நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமானவளா இருக்க. இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு நல்லா இருக்கே. இதுல பார்க்க நீ ரொம்ப கியூட்டா இருக்க. இதுல ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா? வழக்கத்துக்கு மாறா இருந்தாலும் இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. யோகிகோதா, எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகும்னு சொன்னாங்க. பொறாமையா இருக்கு. எனக்கும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கணும். தக்காதா, நீயும் இந்த மாதிரி பிக் டெயில் வச்சுக்க போறியா என்ன? ஏய், என்ன சொல்ற? ரொம்ப மோசமா இருக்குல்ல? உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்ல. ஆமா, தக்காதாவுக்கு எப்படி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் சூட் ஆகும்? என்ன மன்னிச்சிடு. நான் ஒண்ணும் இவனை சொல்லல. இந்த ஹேர் ஸ்டைல் மரணத்தின் நிழலுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொல்றேன், புரியுதா? என்ன, உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் கூட சூட் ஆகலன்னு தானே இவன் சொன்னா? ஆமா, பரவாயில்ல விடு. நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். உண்மையிலேயே பிரமாதம். இதுல நீ ஆச்சரியப்படுற மாதிரி என்ன இருக்கு? என்ன, இது இவளுக்கு பிரமாதமா இருக்குன்னு சொன்னல. ஒரு மரணத்தின் நிழலுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்காது, ஆனா இவளுக்கு தான் இது நல்லா இருக்குல்லப்பா. இது உண்மையிலேயே அழகா இருக்கு. நீ உண்மையிலேயே எவ்வளவு அழகான கியூட்டிங்கிறத காட்டுறதுக்கான ப்ரூஃப் தான் இது. என்னால கொஞ்சம் கூட இத பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. நல்ல வேளை நான் இந்த ஹேர் ஸ்டைல ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு செப்டம்பர் 1 புது செமஸ்டருடைய ஆரம்பம்.不得意だった強がることになりすぎてた日常の繰り返しの中ふわり風が吹いた暗黙のルールなんてまるでなかったようなイノセント諦めてた心に淡く笑顔灯る君の気持ちまっすぐに受け取る資格すらない本当はすごく嬉しいんだよ言葉にできなくてどんな瞬間も気づけば君のこと思い浮かべ昨日より自分のこと好きになってくありがとうって言葉じゃ乗せきれない感情に振り回される今が続けばいいのになஎன்ன அப்படின்னா நிஷிமுரா, இப்ப நீ என்னோட பக்கத்துல தான் உட்கார போறியா? எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இந்த செமஸ்டர் ஆரம்பத்திலேயே எனக்கு சந்தோஷம் அடிச்சிருச்சு. இத செலிப்ரேட் பண்ண எனக்கு பிடிச்ச ஸ்டிக்கரை உனக்கு தரேன். ரொம்ப கியூட்டா இருக்கு. Thank you so much. உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா கண்டிப்பா என்கிட்ட கேளு. தக்கதா என் பக்கத்துல உட்கார்ந்தானாலே போதும். தினமும் எனக்கு ஸ்கூல் ஃபன்னா தான் இருக்கும். ஆனா ஏன் தான் தெரியல. நிஷிமுரா என் பக்கத்துல உட்கார்ந்தாலே போதும், தினமும் ஸ்கூலு ஃபன்னா தான் போகுமே. ஆனா ஏன் தான் தெரியல. என்னாலயும் இப்ப கிளாஸ கவனிக்கவே முடியாது. அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு. அட, என்னாச்சு நிஷிமுரா? நிஷிமுரா, உன்னதான்
நாங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பக்கத்து பக்கத்துல உட்காருறீங்க, ரொம்ப மோசம். ஓ என்னப்பா ஹீனோ, நான் இத கனவுல தான் நினைச்சு பார்த்தேன், நிஜமாயிடுச்சு. ஆனா எனக்கு தூங்கும்போது எந்த கனவும் வந்தது. சம்மர் வெக்கேஷன்ல கூட என்னால தக்காத்தாவோட ஒன்னா சேர்ந்து விளையாட முடியல. ஹேய், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, உன் வேலையை பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த செமஸ்டர்ல யாராவது கிளாஸ் உடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்க விரும்புறீங்களா? நீங்க ஒரு முடிவு சொல்ற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். என்ன கிளாஸோட ரெப்பா? ஓ, அவங்களால கிளாஸையே ரூல் பண்ண முடியும். ஓ! ஆமா. சார், நிஷிமுராக்கு லீடர் ஆகிறதுக்கு ஆசை இருக்கான். என்ன, நிஜமாவா? அவ நல்லா படிப்பா, இதுக்கு அவ தகுதியானவன் எனக்கு தோணுது சார். அதுவும் ஓகே தான். ஓகே நிஷிமுரா, உனக்கு இது ஓகேவா? அது வந்து சார், கண்டிப்பா இந்த சான்ஸ் அவ விடவே மாட்டா. கிட்டகாவா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறான்னு புரியுது, ஆனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சீக்கிரம் ஒரு முடிவெடுங்க. அது உனக்கு அது ஓகே தானே? ஓகே சார். சார், ஆ? நானும் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கேன். நிஜமாவா? ஆமா, இது கேட்கவே சூப்பரா இருக்கு. ஓகே, நம்ம சூஸ் பண்ணியாச்சு. கசாஹரா, இது உனக்கு ஓகேவா? இப்படியே போன நிஷிமுரா தக்கதாவா உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவா போலயே. என்ன இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. தக்கத கூட நீ ஒண்ணு சேரறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். ஓகே, இனி நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த கிளாஸ் உடைய ரெப்ரசன்டேட்டிவ். நானும் கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்க விரும்புறேன். நீங்க மூணு பேருமா பேசி ஒரு முடிவெடுங்க. இங்க ரெண்டு ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருக்க முடியும். நீ கவலைப்படாத நிஷிமுரா, நானும் தக்காதாவும் கிளாஸ் ரெப்பா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஆனா ஆ, இந்த இடத்தை விட்டு நான் இப்ப கீழே இறங்குனா தக்காதாவா ஏமாத்துன மாதிரி ஆயிடுமே. அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் பதவியை நீ தர மாட்டேல்ல? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, கிளாஸ் ரெப்பா இருக்கணும்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உன்ன மாதிரி ஒரு ஆளால அதெல்லாம் பண்ணவே முடியாது. என்ன மன்னிச்சிடு. தக்கதா, நான் ஒண்ணு சொல்லல. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது நிஷிமுரா கிட்ட. ஓ, நிஜமாவா? நிஷிமுராவாலேயே இத பண்ண முடியலனா அப்ப கண்டிப்பா என்னாலயும் இத பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு முட்டாள். நீ ஏன் இந்த முடிவெல்லாம் எடுக்கிற? நீங்க யார் வேணா இருந்துட்டு போங்க. ஆமா ஆமா, அப்படின்னா நிஷிமுராவும் கசஹராவும் இருந்துட்டு போட்டுமே. இவனுங்களா, இதுவும் ஒரு நல்ல யோசனை தான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அது வந்து கிளாஸ் ரெப்புக்குன்னு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கணும். ரெபுடேஷனா? ஆமா, புரியுற மாதிரி சொல்லணும்னா கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு லீடர் தான் தேவை. ரெப்யூட்டேஷன். மொத்த கிளாஸ்லயும் எல்லாரும் விட மோசமான ரெப்யூட்டேஷன் நிஷிமுராக்கு தான் இருக்கு. ஏய் கசாரா, அப்படியா சொல்ற? அப்படின்னா நிஷிமுரா தான் கிளாஸ்லயே ரொம்ப ஃபேமஸான ஒருத்தியா இருக்கால. அதனாலதான் கிட்டகாவும் மத்தவங்களும் சரி, அவ ரெப்பா இருக்கணும்ன்ற முடிவை எடுத்தாங்க. என்ன? இங்க பாரு, பேச்சு எதுக்கு எங்க பக்கம் திருப்புற? நிஷிமுரா உண்மையிலேயே அமேசிங். என்ன உளறிக்கிட்டு இருக்க? கிளாஸ் ரெப்பா நான் தான் இருக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, நிஷிமுராக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என்ன, நிஜமாவா? அப்ப நிஷிமுராவை எப்பவுமே என் கூடயே வச்சுப்பேன். யாஹூ! என்னது? ஒரு நிமிஷம், நாங்க ரெண்டு பேர் இருக்கோம். ஹீனோவும் இவளுக்கு ஃப்ரெண்டு தான். ஒண்ணுமே புரியலப்பா. அடடா, தக்காதா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கானே. சம்மர் முழுக்க நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா இருந்தோமோ இந்த செமஸ்டரும் அப்படியே நம்ம ஒன்னா தான் இருக்கணும், புரிஞ்சுதா? தக்காதாவை இந்த சம்மர் வெக்கேஷன் முழுக்க எங்கேயும் கூப்பிடவே முடியல. ஆமா, நம்ம எதுக்காக இப்ப இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்?
எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேருமே கிளாஸ் ரெப்பா இருந்துக்கோங்க. இல்ல நான் உனக்கு இதை விட்டு தரலான்னு இருக்கேன். என்ன? என்னால ரெப்ரசன்டேட்டிவா இருக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறல? இங்க பாரு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படின்னா சரி. இந்த செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் நிஷிமுராவும் கசஹாராவும் தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். என்ன? போக போக பழகிக்கலாம். ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? Hey guys! கொடுங்க பாதி, நாங்க தூக்கிட்டு வரோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். தேங்க் யூ. எங்க போனாலும் பின்னாடியே வரான். நேத்து நைட்டு நீ அந்த ஷோவை பாத்தியா? நான் பார்த்தேன். அது உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுல. அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சீரியஸாவே அவங்க 2 பேருக்கும் என்ன ஆயிருக்கும்? இரு, நீ அந்த ஸ்லீவ் கோட பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்க. அதுவா அவங்க டைட்டில்? ஒருவேளை அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்களோ? நிஷிமுரா, அடாச்சி, நாம கொஞ்சம் பேசலாமா? நிஷிமுரா, நீ இப்போ டாயோட கொஞ்சம் க்ளோஸா இருக்கல்ல? அவனோட பர்த்டே வேற இப்ப வரப்போகுது. அதான் அவனுக்கு என்ன பிரசன்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால நீ அவன்கிட்ட கேஷுவலா பேசி அவனுக்கு என்ன பிரசன்ட் பிடிக்கும்னு கேக்குறியா? இந்த டாய் யாரு? டாய்னா நம்ம கிளாஸ் டாய்ச்சி தான். டாய்ச்சியா? இவ ஹீனோவதா சொல்றாளா? உனக்கு ஓகே தானே? அப்போ ஹீனோ கிட்ட நீயே டைரக்டா போய் என்ன வேணும்னு கேட்கலாம் இல்லையா? என்னால கேட்க முடியல. என்ன கூப்பிட்டீங்களா? சரியான நேரத்துக்கு வந்த. அதாச்சு இப்பதான். ஒண்ணுல எதுவும் இல்ல, எதுவும் கிடையாது. ஹே உமி, நான் உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்ததே இல்லையே. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு உமி. உன் முகம் என்ன இவ்ளோ ரெட்டா இருக்கு? ஒருவேளை உனக்கு ஃபீவர் வந்துருச்சா என்ன? அவளை பாரு, ஃபுல் எனர்ஜியோட இருக்கா. ஒரு நிமிஷம், அப்படின்னா அவ எனக்கு ஹீனோவை ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நானும் அவனும் பக்கத்து வீடு தான். சோ நாங்க தினமும் ஒருத்தர் பார்த்து விளையாடிக்கிட்டு இருப்போம். என்னோட சின்ன வயசுல நாங்க விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு தாட்டுமே வரல. ஆனா என்னை சுத்தி இருந்தவங்க ஃபேஷன்லயும் புது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை உருவாக்குறதுலயும் ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. நாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சுது. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு நிஷிமுரா. எதுக்காக? தக்காத மாதிரி நீ பாய்ஸோட ரொம்ப க்ளோஸா இருக்க. அது உண்மை கிடையாது ஆதாச்சி. அவங்கள விட்டு எனக்கு வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்படின்னா நீ எனக்காக அவனுக்கு என்ன பிரசன்ட் வேணும்னு கேட்க மாட்டியா? இல்ல, நான் அவன்கிட்ட கேஷுவலா கேட்டு உன்கிட்ட சொல்றேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நல்ல வேளை நிஷிமுரா, நான் உன்கிட்ட இந்த உதவியை கேட்டேன். ஆனா இந்த விஷயத்தை சீக்கிரட்டா வச்சுக்கோ, யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா. ஏய், மரணத்தின் நிழலும் இவளும் ஏதோ பிளான் பண்றாங்க. இப்ப அவ மரணத்தின் நிழலோட ஃப்ரெண்டா இருக்கா. மனுஷங்கள அவ வேவு பாக்குறா. நிஷிமுரா ஒண்ணு மரணத்தின் நிழல் கிடையாது. அது உண்மையா இருந்தா நீ இவகிட்ட கிளாஸ்லயே பேச வேண்டியதானே? எதுக்காக இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க? சில விஷயங்களை கிளாஸ் ரூம்ல பேச முடியாது. அப்படின்னா நீங்க ஏதோ ரகசியம் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவ உண்மையிலேயே ஒரு ஸ்பை தான். அதாச்சி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா. இது எல்லாமே என்னோட தப்பு தான். இப்போ நான் என்ன பண்றது? நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். மரணத்தின் நிழலுக்கு ஒரு அடிமை கிடைச்சாச்சு. என்ன? மரணத்தின் நிழலோட அடிமையா? இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. அடடா, இவன் எங்க இங்க?
என்ன தக்காதாவும் இவளை மரணத்தின் நிழல்னு கூப்பிடுறான்? ஹேய் நானும் மரணத்தின் நிழலோட அடிமையாகணும். அதாச்சி ஒன்னும் என்னோட அடிமை கிடையாது. ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ ஆமா, இந்த வீக்கெண்ட் நாங்க ஹீனோவோட பர்த்டே பார்ட்டியை எங்க வீட்ல தான் செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுவும் சர்ப்ரைஸ் பார்ட்டி. நிஷிமுரா, நீயும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எதுவும் கிடையாது. அப்ப ஓகே, நான் வரேன். அப்புறம் நீங்களும் பர்த்டே பார்ட்டிக்கு வரீங்களா? எது? நாங்க எதுக்காக வரணும்? நாங்க வரோம். ஆனா அப்படி வரும்போது மரணத்தின் நிழல் அங்க இருக்க கூடாது. இவன் அந்த இடத்துல இருந்தா நல்லது எதுவுமே நடக்காது. நீ என்ன பேசுற கிட்டகாபா? மரணத்தின் நிழலான நிஷிமுரா என்ன எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கா. நிஷிமுரா, நீ மட்டும் இல்லனா என் லைஃபே போரிங்கா தான் போயிருக்கும். அப்படின்னா தக்காதா இவளை நிக்நேம் வச்சு கூப்பிட்டா இவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? கிட்டகவா இங்க இருந்து கிளம்பலாம். தக்காதா எப்பவுமே இந்த மாதிரி தான். இங்க பாரு, நான் சொன்னதை மறந்துடாத. மறக்க மாட்டேன்டா. நான் மறக்கிறதுக்குள்ள அவ சொன்னதை டைரியில எழுதி வைக்கணும். ப்ளீஸ், நீ அவ சொன்னதை பெருசா எடுத்துக்காத. அதாச்சி சாரி, நீ ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஓகே தான். ஹே, நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா? ஹீனோடைய அந்த சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டில? நிஜமாவா? அடாச்சி, நீயும் வரியா? ஹீனோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அங்க இருந்தா அவன் கண்டிப்பா சந்தோஷப்படுவான். அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? ஆமா, அப்படியும் சொல்லலாம். அப்படின்னா நீ கண்டிப்பா வரணும். அது மட்டும் இல்லாம நீ நிஷிமுராவோட ஃப்ரெண்ட் இல்ல, கண்டிப்பா இங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும். ஹீனோ, ஹாப்பி பர்த்டே! ஓ, என்ன சர்ப்ரைஸ் இது! நானும் என் அக்காவும் கேக் கூட பேக் பண்ணிருக்கோம். வந்து ட்ரை பண்ணி பாரு. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கே. ஹே गाइस, உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓ உமி, ஹாப்பி பர்த்டே ஹீனோ. இந்தா. ஓ தேங்க் யூ. நான் இதை ஓபன் பண்ணலாமா? ரொம்ப சூப்பரா இருக்கு ஹீனோ. இந்த கேக்கோட ரொம்ப பொருத்தமா இருக்கு. தேங்க் யூ நிஷிமுரா. அட, நான் எதுவும் பண்ணவே இல்லையே. இந்த பார்ட்டியை நடத்தினது தக்காதா தானே? என்னாச்சு? என்ன மன்னிச்சிரு. எதுக்காக? அது தவறுதலா உன்னை அவங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. உன்னை திரும்பவும் அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க அப்படி சொல்லும்போது நான் எதுவும் சொல்லலையே. என்ன உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. உனக்கு தெரியுமா? ஓ, எனக்கும் அப்படிதான் இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், நிஷிமுரா, நான் உன்னை இனிமே அக்கா நீன்னு கூப்பிடட்டுமா? அப்படின்னா அதாச்சி நான் இனி நான் அவளை உமீனை கூப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறதுல நான் கத்துக்கிட்ட முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஆரம்பத்துல சில விஷயங்கள் கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கும்.知らないその
இந்த வாங்கிக்க மேஜிக்கல் ஸ்பியர் அண்ட் டார்க் டான்சர். ஹேய் தக்காதா, ஓ என்ன நீயும் நிஷிமுராவும் வெளியே போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? ஏய், உனக்கு என்ன இது கூட தெரியாதா? நீ என்ன சின்ன பையனா? ஆமா, நான் சின்ன பையன்தான். நீ சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டு இருக்க. வெளியே போறதுன்னா டேட்டிங், கிஸ்ஸிங் இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும். உன் விஷயத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா சொல்லு பாப்போம். நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாதே. நிஜமாவா? நிஜமாதான். அப்படி பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் பிராக்டிகலா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே? எது? சேஞ்சஸா? ஆனா எங்களுக்கு ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லாவே தெரியுமே. பையனும் பொண்ணும் ஒன்னா சேர்ந்து போலனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அச்சோ, வாய்ப்பே இல்ல. இது எல்லாம் பெரியவங்க பண்ற விஷயம் தான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இதனால தான் நான் உன்னை சின்ன பையன்னு சொல்றேன். ஏன்னா நாங்க எல்லாம் டேட்டுக்கு போவோம், கிஸ் கூட பண்ணுவோம். நான் என்ன மட்டும் சொல்லல, பசங்களும் பொண்ணுங்களும் இப்படிதான் பழகுவாங்க. நல்ல வேளை நிஷிமுரா இன்னும் இதுல ஒன்ன தோக்கடிக்கல. நான் ஒன்னும் இத நினைச்சு சந்தோஷப்படல. என்னாச்சு? நீ என்ன இன்னும் சின்ன பையனா தான் பாக்குறியா? சொல்லு பார்க்கலாம். ஆமா, நாம ரெண்டு பேருமே சின்ன பசங்க தானே. நிஷிமுரா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கிஸ் பண்ணலாமா? ஏன் அப்படி கேக்குற? கசாஹாரா தான் என்கிட்ட அப்படி சொன்னா. ஆனா சின்ன பசங்களுக்கு அது ரொம்ப டூ மச்னு எனக்கு தோணுது. ஐம் சாரி, நீ எதுக்காக இப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. நீ சரியா சொன்ன. நம்ம ரெண்டு பேர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆமா, நாம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். கசாஹாரா நம்மள ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. நல்ல வேலை. ஆனா நார்மலா ஒரு ஃப்ரெண்டு உன் ஹார்ட் பீட்டை இவ்வளவு வேகமா ஆக்குவாங்களா?